கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு கொஞ்சம் வாழைக்காய் கிடச்சிதுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு வரும்பொழுது வாழைக்காய் கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டு கொல்லையில் காய்ச்சதுன்னு சொல்லி. சரி, இத்தனை வாழைக்காயும் நம்ம சமைக்க முடியாதே, ஸோ அதனால் அப்படியே இதை சிப்ஸாக போட்டுடலாம், வாழைக்காய் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தண்ணியில் அப்படியே அதை போட்டு வச்சுருக்கேங்க. அப்போ தாங்க கருத்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா கருத்து போச்சுன்னா சிப்ஸு வெள்ளையாக இருக்காது உங்களுக்கு. இந்த பாருங்கள், இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி இந்த வாழைக்காய் சீவுற அந்த இதில் அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் நீங்கள் அப்படியே செத்துனாலும் சரி, இல்லை உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் பொரிக்க பயமாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல காட்டன் துண்டில் முதல்ல இதெல்லாம் செத்தி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் நம்ம வத்தல் வடவெல்லாம் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொரித்தாலும் சரிங்க. உங்கள் விருப்பம், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பொரித்து எடுத்துக்குவோம். அப்புறமா நம்ம மேல் காரத்துக்கு தனி மிளகாத்தூளோ இல்லை பெப்பர் தூளோ உப்போடு சேர்த்து நல்லா நம்ம குலுக்கிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எப்போ வேணாலும் நம்ம அந்த கிறிஸ்ப்னஸ் குறையாமல் சாப்பிட்லாங்க. நீங்கள் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா சுற்றி ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. அந்த கிறிஸ்ப்னஸ் குறையாமல் அப்படியே இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு. இப்போ நான் பொரிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, சும்மா இந்த பொரிச்சதை அப்படியே போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயிலே வச்சுட்டு அப்படியே பொரிச்சிடுங்க. உடனே கரண்டியை போட்டு இது பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி ஒரு கரண்டியால் அப்படி லேசாக நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடவும் பொரிக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியதாங்க. இது கொதிக்கட்டும், காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு லேசாக அப்படியே குத்தி விட்ட மாதிரி பண்ணுங்கங்க. அப்போ தான் இந்த ஒன்றோட ஒன்று சிப்ஸு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சிடுங்க உங்களுக்கு. இது நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மளமளப்பெல்லாம் அடங்கி அப்படியே தக்கையாக லேசாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதுதான். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தாங்க பார்த்து எடுக்கணும், ரொம்ப செவந்துடக்கூடாது. பார்த்து எடுங்க. நான் எடுக்கும்போது எந்த கலரில் எப்படி இருக்கணுன்றதை நான் காமிச்சிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நான். இப்போ பாருங்கங்க, நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி சிப்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக ஆயிடுச்சு பாருங்க. இப்படி நம்ம கரண்டியால் பண்ணும்போதே நமக்கு அது தெரியுங்க, வதக்குன்னு இருக்கா, நல்லா வறுபட்டுடுச்சா அப்படின்ட்டு. பாருங்கள், லைட்டாக மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிகட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா அப்படி எண்ணெயெல்லாம் நல்லா கலக்கி விட்டு இங்கே பாருங்க, நல்லா கிறிஸ்பாக வந்துச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி தாங்க ஒரு இடையும் நீங்கள் பொரித்து இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உப்பு, பெப்பர் தூள், தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் அது சேர்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல எல்லாத்தையும் நான் பொரிச்சிக்கிறேன், அப்புறமா அதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, எல்லா வாழைக்காயும் பொரிச்சாச்சு. நல்ல கிறிஸ்பாக இருக்குங்க.
கலன்னு. நீங்கள் இதை பியூராக தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் இதை இந்த வாழைக்காய் சிப்ஸை நீங்கள் போடலாங்க. அது இன்னும் டபுள் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சமைப்போம்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் செய்ய முடியாது எதையும். அதனால் நம்ம ஆர்டினரி குக்கிங் ஆயில் நம்ம வீட்டில் எது யூஸ் பண்ணுறோமோ அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரிங்க நீங்கள் அந்த மாதிரி குக்கிங் ஆயில்லையே இதை நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இந்த எண்ணெய் மீந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு. அதுக்கு அதை தட்டிக்க வேறு எதுவும் கிடையாது டேஸ்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஆர்டினரி குக்கிங் ஆயில்லையே இதை நம்ம செய்யலாங்க. சூப்பராக எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேங்க. ஜம்முன்னு வந்திருக்குங்க. இங்கே பாருங்க சிப்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்துங்க கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி வாழைக்காய் அப்பப்போ கிடச்சிதுன்னா எல்லாம் சிப்ஸு போடணுங்கிறதுக்காகவே நல்ல நெத்து காயாக கொஞ்சம் மொத்தமாக பெருசாக வாங்கிட்டு வந்து நம்மளே வீட்டில் இந்த மாதிரி சிப்ஸை போட்டு அப்பப்போங்க நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எதுவும் சைட் டிஷ்ஷெல்லாம் ஒன்றும் இல்லாத நேரத்தில் இந்த சிப்ஸை தொட்டுக்கிட்டே அருமையாக சாப்பிட்டு பாருங்கங்க. மொத்த சிப்ஸையும் பொரிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பர்வேர் பாக்ஸு எதுலையாவது போட்டு ஃபஸ்ட்டு குலுக்கி எடுத்துக்கிட்டு ஒன்று இந்த டப்பாலே மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி மீல்ஸ், வெரைட்டி ரைஸு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ பாருங்கங்க, நான் உப்பும் காரத்துக்கு வந்து நான் வந்து ஒயிட் பெப்பருங்க, ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் பெப்பரும் சேர்த்துருக்கேங்க. இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. பாக்ஸை நல்லா பக்கமும் சுற்றி நல்லா பாருங்கள். நீங்கள் அது குலுக்கும் போதே நல்லா கலன்னு சத்தம் வருது பாருங்கள். நல்லா அது நீங்கள் சிப்ஸை நல்லா பொரிச்சாதாங்க இந்த மாதிரி அந்த சவுண்டு வரும். இல்லைன்னா வதக்குன்ட்டு நல்லாவே இருக்காது உங்களுக்கு. அவ்வளோதாங்க. வாழைக்காய் சிப்ஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? பார்த்தீங்களா எப்படி சதம் கேட்குது பாருங்கள், ஜம்முன்னு. அவ்வளோதாங்க. ஸோ சூப்பரான அருமையான ட்ரெடிஷ்னலான நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய வாழைக்காய் சிப்ஸுங்க. இது இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வாழைக்காய், உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள், எண்ணெய், அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி என்னோடய வெர்ஷனில் நான் எப்படி உங்களுக்கு பொரித்து காமிச்சனோ அதே மாதிரி நீங்களும் பொரித்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் லஞ்சு மெனு வந்து தக்காளி சாதம். அதுக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக இதை தொட்டுட்டு சாப்பிட போகிறோங்க. அருமையாக இருக்குங்க. நல்லா என்னங்க, உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு, எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகிடுங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it yummy. See you next. Bye-bye.